தப்பிச்சு ஆண்டவர் அவனை தப்பிச்சு கொண்டு போயிட்டாரு. இன்னைக்கு சாதாரணமானவனா இல்ல, இன்னைக்கு கிங் ராஜாவா இருக்கிறாரு. இப்ப வராண்டா அந்த தாவீது, சாதாரணமா வரல, உன்னை தூக்குறதுக்கு வராண்டா அவன். அந்த அளவிற்கு அன்னைக்கு அந்த இடத்துல உயிரை தப்பிக்கிறதுக்கு தாழ்ந்து போனதுனால தான் அடுத்து பெலிஸ்திய ஜனங்களுக்கு விரோதமா நிக்க முடிஞ்சிருச்சு. இல்லைன்னா நிக்க முடியாது. எவ்வளவு கௌரவம், எவ்வளவு ஹெட் வெயிட் ஆண்டவருடைய பிள்ளைங்க. தாழ்ந்து போக மாட்டேன். நான் எப்படி போவேன்? நான் என்ன போவேன்? நான் என்ன இழிச்சவாயினா? நான் இப்படியா அப்படியா? குடும்பம் வேணுமா? சமாதானம் வேணுமா? இதுதான். வேற எங்கேயுமே உங்களுக்கு சோதனை இல்லை. வேற எங்கேயுமே சோதனை இல்லை. ஆக்கீஸ் கிட்ட மட்டும்தான்ப்பா உனக்கு சோதனை. நீ எல்லா இடத்துலையும் ஜெயிக்கலாம். ஆக்கீஸ் கிட்ட நீ ஜெயிச்சியா? நீ வேர்ல்டுல ஜெயிக்கணும்னா எங்க தாழ்ந்து போகணும்? கேட்கல. ஆக்கீஸ் கிட்ட நீ தாழ்ந்து போகணும்ப்பா. கர்த்தர் அப்படி எல்லாருக்குமே வச்சிருப்பாரு. எங்க ஜெயிச்சாலும் ஒரு இடத்துல நம்மளை தாழ்றது மாதிரி கர்த்தர் சொல்லுங்க. எல்லா இடத்துலையும் கர்த்தர் நம்முடைய எல்லா இடத்துலையும் நமக்கு அப்படி வைக்க மாட்டாரு. ஒரு இடத்துல தாழ். ஏன்னா அப்பதான் ஆண்டவர் நம்மளை சோதிப்பாரு. இவனுக்கு வாழ்ந்திருக்க மட்டும் தெரியுமா, இவனுக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியுமான்னு கேட்பாரு. ஆனா ஜெயிக்கிற பிள்ளைங்க என்ன சொல்லணும்னா, எனக்கு உட்டாரத்தில் வச்சு வாழ்ந்திருக்கோம் எனக்கு தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கோம் எனக்கு தெரியும். என் மனசுக்குள்ள பெருமையே இல்லைன்னா அப்பதான் நீங்க சொல்ல முடியும். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை மேல உயர்த்தி நன்றி ஆண்டவரே.